தென் சென்னையுடைய டான், தாம்பரத்துடைய தாதா சீசிங் ராஜாவை சொல்லி எடுத்த அருண் IPS. இதையெல்லாம் தான் இன்னைக்கு கிரைம் நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் காண்டீவன். இது உங்கள் நியூ பாரத். சென்னை தாம்பரத்தை சேர்ந்தவன் தான் இந்த ராஜா. வழிப்பறி வழக்கில் ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிலுக்கு போயிருக்கான். அப்படி ஜெயிலுக்கு போன ராஜா ரவுடிகளோட கான்டாக்ட் கிடைச்சிருக்கு. அப்படி கிடைச்சதுக்கு அப்புறம் அவர் வெளியே வராரு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா, இந்த நிதி நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு EMI கட்டாதவங்களை பாத்தீங்கன்னா அவங்களுடைய காரு பைக்குகளை பறிமுதல் கொடுக்கக்கூடிய வேலையில தான் முதல்ல இந்த ராஜா ஈடுபட்டிருக்காரு. இந்த 2000ல பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல இந்த லோன் மூலமா வாகனங்களை வாங்கக்கூடிய போக்கு மக்கள்கிட்ட அதிகமா இருந்தப்போ, அப்படி வாங்கக்கூடிய அந்த வண்டிக்கு டியூ கட்டாம போறாங்க. திருப்பி கடன் கட்டாதவங்க என்ன பண்றாருனாக்கா, அவங்களுடைய வாகனங்களை பறிமுதல் செய்யக்கூடிய ஆட்கள் தேவைப்படுறாங்க. இதையெல்லாம் சரியா பயன்படுத்தி தனக்கான ஒரு பெரிய நெட்வொர்க்கை வச்சு பிரபல வங்கிகள் நிதி நிறுவனங்களுக்கு வாகனங்களை சீஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய காரணத்தினாலதான் இவருக்கு ராஜாங்கிற பேர்ல இருந்து அப்படியே சீசிங் ராஜா அப்படின்னு சொல்லி ஆகுறாரு. இந்த மாதிரி வண்டிகளை சீஸ் பண்ணி கொடுக்கறது மூலமா பாத்தீங்கன்னா நிறைய பணம் கொட்டி இருக்கிறது. அந்த நேரத்தில் என்ன பண்றது, தனக்கான ஒரு பெரிய ஒரு படைபலத்தை திரட்டி இந்த தாம்பரம் பகுதியில் பெரிய கட்ட பஞ்சாயத்துல எல்லாம் ஈடுபட்டிருக்காரு சீசிங் ராஜா. அப்பப்ப அடிதடிகளும் ஈடுபட்டிருக்காரு. அந்த மாதிரி ஈடுபடும் போது என்ன ஆகுதுனாக்கா, ஒரு முறை ஜெயிலுக்கு போறாரு. அங்க பிரபல ரவுடியா இருந்த ஆற்காடு சுரேஷோட கான்டாக்ட் ஆகி ரொம்ப நெருக்கமா இருக்காரு. ஜெயில இருந்து வெளியே வந்த பிறகு பாத்தீங்கன்னா ஆற்காடு சுரேஷுக்காக பாத்தீங்கன்னா தென் சென்னையில ரவுடிசத்தை முன்னெடுக்கிறாரு இந்த சீசிங் ராஜா. வட சென்னையில ஆற்காடு சுரேஷ் வளர்ந்துட்டு வராரு. தென் சென்னையில பாத்தீங்கன்னா சீசிங் ராஜா அதை விட வேகமா வளர ஆரம்பிக்கிறாரு. இந்த நிலையில தான் பாத்தீங்கன்னா வட சென்னை பிரபல ரவுடியா சின்னாவுடைய லவர் இருந்தாங்க இல்லையா, கஞ்சா அஞ்சலின்னு சொல்லிட்டு, அவரை ஆற்காடு சுரேஷ் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இதெல்லாம் ரெண்டு பேருக்கு ஒரு பகை வருது. இந்த மேட்டர்ல பாத்தீங்கன்னா ஆற்காடு சுரேஷுக்காக ரவுடி சின்னாவை கோர்ட் வாசல் கிட்டே வச்சு சரமறைய வெட்டி கொள்றாரு இந்த சீசிங் ராஜா. இதான் ரவுடி சீசிங் ராஜாவுடைய முதல் கொலை. வடசென்னை ரவுடி சென்னாவை போட்டு தள்ளதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ராஜாவோட கிரைம் ரேட் சென்னையில பயங்கரமா எகிருது. இது தென் சென்னை மட்டும் இல்லாம தாம்பரம், படப்பை, ஸ்ரீபெரும்புத்தூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கட்ட பஞ்சாயத்து சாம்ராஜ்யம் பெரிய அளவுல விரிவுபடுத்தி தென் சென்னையோட டானா ஆகியிருக்கிறாரு சீசிங் ராஜா. வேளச்சேரி, இந்த பள்ளிக்கரணை, நீலாங்கரை, தாம்பரம், குரோம்பேட்டை இந்த ஏரியாலெல்லாம் பாத்தீங்கன்னா தொழிலதிபர்களை மிரட்டுறது, அவங்க கிட்ட மாமூல் வாங்குறது, இதுதான் சீசிங் ராஜாவுடைய ரொம்ப பிரதான தொழிலா வச்சிருந்திருக்கிறாரு. அந்த தென் சென்னை பகுதியில் தொழில் செய்யக்கூடிய யாரா இருந்தாலும் சரி, பாதுகாப்பு வேணும் அப்படின்னாக்கா சீசிங் ராஜாவை தான் கான்டாக்ட் பண்ணணுமா. இதுக்காக என்ன பண்றாருன்னா, ப்ரொடெக்ஷன் காஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதை தொழிலதிபர்கள்கிட்டயும் ரியல் எஸ்டேட் கிட்டயும் லட்சக்கணக்கான பணத்தை வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாரு சீசிங் ராஜா. இந்த ப்ரொடெக்ஷன் காஸ்ட் கொடுக்காத தொழிலதிபர்களும் ரியல் எஸ்டேட் இருக்காங்க இல்லையா, அவங்கள கடத்துறது, அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்குற வேலையை ஈடுபட்டிருக்காரு சீசிங் ராஜா. அப்பதான் என்ன ஆகுதுனாக்கா, போலீசாரோட பார்வை சீசிங் ராஜா பக்கம் திரும்புது. குரோம்பேட்டை அதே போல வேளச்சேரி இந்த ரெண்டு இடத்துல ஒரு ரெண்டு தொழிலதிபர்கள் சீசிங் ராஜா கடத்துறாரு. இந்த கடத்தின மேட்டர் பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்டா ரிஜிஸ்டர் ஆகுது. அப்பதான் என்ன பண்றாங்க, இவர் சீசிங் ராஜா ஆந்திரா தப்பிச்சு ஓடுறாரு. அப்படி ஓடி போன சீசிங் ராஜா போலீசார் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வராங்க. சென்னையில கூலிப்படைகள்ல சீசிங் ராஜாவிடம் தான் திறமையான கூலிப்படை இருக்கிறதா சொல்லி ஆரம்பத்துல இருந்து சொல்லுவாங்க. சீசிங் ராஜாவை பொறுத்த வரைக்கும் நேரடியா எந்த கலவர சம்பவத்திலும் ஈடுபட மாட்டாங்க. மற்ற ரவுடி கிட்டையும் தாதா கிட்ட இருந்து வரக்கூடிய அசைன்மெண்ட்டை வாங்குவாரு. வாங்கி அதை தங்கிட்ட இருக்கக்கூடிய கூலிப்படம் மூலமா சீசிங் ராஜா நிறைவேற்றுவார். இதுதான் அவருடைய பெரிய டாக்டிக்ஸா வச்சிருந்தாரு. இந்த தென் சென்னையோட டானா இருந்தா கூட பாத்தீங்கன்னா வட சென்னையில ஆற்காடு சுரேஷ் கூட நெருக்கமான பழக்கத்தை சீசிங் ராஜா எப்பவுமே வச்சிருந்தாரு. இதனால பாத்தீங்கன்னா வட சென்னையில பல ரவுடிகள் கிட்ட சீசிங் ராஜாக்கு விரோதத்தை ஏற்படுத்தி இருக்கு. சரி, இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல சீசிங் ராஜா எப்படி தொடர்பு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம உள்ள போனோம்னா, பகுஜன் சமாஜ் மாநில தலைவராக இருந்தாலும் சென்னையை யார் கட்டுப்பாட்டில் வச்சுன்னு இருக்கணும் அப்படிங்கறத ஆம்ஸ்டாங் தெளிவா இருந்திருக்கிறாரு. அந்த வகையில பாத்தீங்கன்னா ஆம்ஸ்டாங்குக்கு ஆற்காடு சுரேஷ், வடசென்னை நாகேந்திரன், சம்போ செந்தில் அந்த மாதிரியான ஆட்களோட பகை இருந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஆற்காடு சுரேஷ் போன வருஷம் வெட்டி படுகொலை செய்யறாங்க. அந்த பட்டினப்பாக்கத்துல தான் அவரை மர்டர் பண்ணிருந்தாங்க. இதுக்கு பின்னணியில பாத்தீங்கன்னா ஆம்ஸ்டாங் இருக்கிறதா சொல்லி ஆற்காடு சுரேஷுடைய கூட்டாளிங்க நினைக்கிறாங்க. அதே போல இந்த ஆற்காடு சுரேஷ் கொலை வழக்குல பாத்தீங்கன்னா ஆம்ஸ்டாங்கோட பெயர் அடிபட்டாலும் அவரோட பேர் வழக்குல சேர்க்கப்படல அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். இது பாத்தீங்கன்னா மற்ற தாதாவா இருந்த சம்போ செந்திலும் சரி, நாகேந்திரனும் சரி, இவங்களுக்கு பயங்கரமான
கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆற்காடு சுரேஷ் இருந்த சுவடே தெரியாத அளவுக்கு வந்து அவரோட கதையை முடிச்சிட்டாரு ஆம்ஸ்ட்ராங், கூடிய சீக்கிரத்தில் நம்மளையும் போட்டு தள்ளுவார் அப்படின்னு சொல்லி பதறி போய்க்கிறாங்க இந்த சம்போ செந்திலும் நாகேந்திரனும் சம்பே செந்திலும் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா ஆம்ஸ்ட்ராங்க்கு எதிராக வந்து ஒரு ஸ்கெட்ச் போட ஆற்காடு சுரேஷோட தம்பி இருக்காரு இல்லையா பொன்னை பாலு, இவரை வந்து கூட சேர்த்துக்கிறாங்க. இந்த சம்பவத்தோட பின்னணியில வந்து பாத்தீங்கன்னா ஆற்காடு சுரேஷுடைய ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா அஞ்சலியும் இருந்திருக்காங்க. இதே போல கொலைக்கு தேவையான கூலிப்படையை வந்து ஏற்பாடு செய்தது அஞ்சலை தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அஞ்சலை வந்து தன்னோட புருஷனுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்த சீசிங் ராஜா மூலமா தான் ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலைக்கு வந்து கூலிப்படையை வந்து தயார் பண்ணி அனுப்புறதா சொல்லி போலீசார் கிட்ட வந்து வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாரு இந்த அஞ்சலை. அந்த வகையில ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு கூலிப்படையை ஏற்பாடு செய்து கொடுத்தவர் சீசிங் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அவரை தேட ஆரம்பிக்கிறாங்க. சரி, இந்த கேஸ்ல வந்து சீசிங் ராஜா முதல்ல எப்படி தப்பிக்கிறாரு பாருங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கோட பின்னணியில இருக்கக்கூடிய அந்த நாகேந்திரன், அஸ்வத்தாம, சம்போ செந்தில், சீசிங் ராஜா எல்லா டானுங்களும் கடந்த ஒரு 6 மாசம் காலமா ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்திருக்காங்க. அதாவது ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு திட்டம் தீட்டிய நிலையில வந்து பாத்தீங்கன்னா கொலை அரங்கேறும் போது இவங்க யாரும் நமக்குள்ள ஒருத்தரோட ஒருத்தர் தொடர்பு இருக்கக்கூடாது அப்படிங்கறது அவங்களோட பெரிய பிளான். அந்த பிளான்ல பாத்தீங்கன்னா கரெக்டா செயல்படுத்தி ஆம்ஸ்ட்ராங்கை வந்து கொலை செய்யறாங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலை செஞ்ச அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசிங் ராஜா இருக்கார் இல்லையா, அவர் 2வது பொண்டாட்டிக்கு சீமந்தத்தை வச்சிருக்கிறாரு ஆந்திர மாநிலத்தில். அதாங்க ஆந்திர மாநிலம் கடப்பா இருக்கு இல்லையா, அங்க 2வது பொண்டாட்டி வச்சிருக்கிறாரு சீசிங் ராஜா. அந்த 2வது பொண்டாட்டிக்கு வந்து இந்த சீமந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்காக கரெக்டா பிளான் பண்ணி அந்த ஆம்ஸ்ட்ராங் மர்டர் பண்ண அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த சீமந்தத்தை வச்சுக்கிறாரு. இப்போ இந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கு சம்பந்தமா வந்து பாத்தீங்கன்னா இந்த கஞ்சா அஞ்சலை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அது வரைக்கும் பாத்தீங்கன்னா சீசிங் ராஜா மீது வந்து பாத்தீங்கன்னா போலீசாருக்கு எந்த டவுட்டும் வரல. அஞ்சலை அரெஸ்ட் ஆன உடனே சீசிங் ராஜா என்ன பண்றாருன்னா அண்டர் கிரவுண்டுக்கு போயிடுறாரு. இதனால வந்து அவனை பிடிக்க முடியவில்லை. அதே நேரத்தில் சீசிங் ராஜாவோட 2வது மனைக்கு வந்து குழந்தை பிறக்கும் போது அவரை வந்து பார்க்கறதுக்கு எப்படி சீசிங் ராஜா வந்து கடப்பா வர்றதா சொல்லி போலீஸுக்கு வந்து ஒரு மெசேஜ் கிடைச்சிருக்கு. கடைசி நேரத்தில் என்ன பண்றாரு, போலீஸ் இருக்கிற மேட்டர் தெரிஞ்சு அங்க வந்து சீசிங் ராஜா எஸ்கேப் ஆயிருக்காரு. மறுபடியும் இப்போ சீசிங் ராஜா எப்படி போலீஸ் கிட்ட சிக்கிறாருன்னா, சென்னையோட கமிஷனரா வந்து பாத்தீங்கன்னா அருண் வந்த பிறகுதான் வந்து ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கு விசாரணை வந்து ரொம்ப விரிவடைது. இந்த கொலைக்கான மோட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு கேங் வார் தான் அப்படின்னு பிக்ஸ் பண்றாங்க. இதுக்காக ரவுடிகளை வந்து தட்டி தூக்க ஆரம்பிக்கிறாரு அருண். கொலையில தொடர்பு இருக்கக்கூடிய ரவுடிகளை வந்து கணக்கெடுத்து அவங்கள வந்து சரண்டர் ஆக சொல்லி போலீசாருக்கு வந்து உத்தரவிட்டிருக்கிறாரு அருண். இதனை கேட்டுக்கிட்டு என்ன பண்றாங்க, ஒரு சில ரவுடிங்கெல்லாம் தானா முன் வந்து சரணடைஞ்சிருக்காங்க, அவங்களெல்லாம் கைது செஞ்சு வச்சிருக்காங்க. ஆனாலும் காவல் ஆணையர் அருண் சொல்வதை வந்து கேட்காம தலைமறைவா இருந்த ரவுடிகளை தொடர்ந்து தேடி வந்திருக்காங்க. அவர்கள் அனைவருக்கும் வந்து ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு அருண். அதாவது இந்த டேட்டுக்குள்ள எல்லாரும் சரணடைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. அப்படி நீங்க சரணடையாம போயிட்டீங்கன்னா யாரெல்லாம் மாற்றீங்களோ அவங்கெல்லாம் என்கவுண்டர்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் அருண் ஐபிஎஸ் சொல்லியிருக்கிறாரு. ஆனா இதை வந்து காக்கா தோப்பு பாலாஜியும் சரி இந்த சீசிங் ராஜாவும் சரி காது கொடுத்து கேட்கல அப்படிங்கிறாங்க. இதனாலதான் இப்ப போலீசார் 2 பேரும் தேடி கண்டுபிடிச்சு என்கவுண்டர் பண்ணிருக்காங்க. அதாவது சொல்லி அடிச்ச மாதிரி தென்சென்னையோட டானா இருந்த சீசிங் ராஜாவோட கதையை காவல் ஆணையர் அருண் வந்து என்கவுண்டர் மூலமா முடிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு கிரைம் நிகழ்ச்சியில இதுதான் நம்ம வந்து தொகுத்து வழங்கியிருக்கோம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில தொகுத்து வழங்குவதை உங்களிடம் இருந்து விடைபெறுவது எப்போதும் போல் நான் காண்டீவன்.